ஃபெடரல் ரிசர்வ் அதன் ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்த போதிலும் செப்டம்பர் 18 அன்று தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் ரூ.10,220ஆகவும் சவரன் 81,760 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியின் விலையும் குறைந்து 1 கிராம் 141 ரூபாயாகவும் 1 கிலோ 1,41,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும், மேலும் குறைய வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து பார்க்கலாம். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் இன்று காலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆனால் இந்த நிலை நீண்ட நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. இதனையடுத்து பங்கு சந்தைகளும் உயர்ந்தது. குறிப்பாக அமெரிக்க பெடரல் ரிசர்வ் டிசம்பர் 2024க்கு பிறகு முதல் முறையாக வட்டி விகிதத்தை குறைத்த பிறகு செப்டம்பர் 18 அன்று இந்திய ஐடி நிறுவனங்களில் பங்குகள் உயர்ந்தன. சென்செக்ஸ் 82,989.27 ஆகவும் நிப்டி 25,408.55 உயர்ந்தது. கடந்த 14 அமர்வுகளில் நிப்டி 50 1000 புள்ளிகள் உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தங்கத்தின் விலையை பொறுத்தவரை சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனாலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000ற்கு மேல்தான் உள்ளது. தங்கத்தின் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதியான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாயாக இருக்கிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 10,220 ரூபாயாக உள்ளது. இந்த நிலையில் இந்த வருடத்தில் மேலும் அமெரிக்க வட்டி விகிதம் குறைய வாய்ப்பிருக்கிறது எனவும் தெரிகிறது. இதனையடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் குறைய வாய்ப்பிருக்கிறதா என பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தரிடம் பேசினோம். அவர் கூறியதாவது: நேற்று அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஒரு 0.25% குறைச்சிருக்கிறாங்க. உடனடியாக தங்கத்தோட விலை ஒரு ஆல் டைம் ஹை, ஒரு அவுன்ஸுக்கு $3,700 மேலே போச்சு. ஆனால் இன்னைக்கு தங்கம் கொஞ்சம் இறங்கி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வட்டி விகிதங்கள் 35 பேசிஸ் பாயிண்ட் அல்லது 50 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 100 பேசிஸ் பாயிண்ட்டுங்கிறது 1%. ஸோ 35 அல்லது 50 பேசிஸ் பாயிண்ட்டு வட்டிகள் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க குறைச்சது 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25%. பொதுவாக வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் இந்த தடவை வட்டி விகிதங்கள் குறைச்சிருக்கிறப்போ தங்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இதை விட அதிகமாக வட்டிகளை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. 0.25% மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டெம்பரரி ஃபினாமினா அப்படின்னு சொல்லலாம். தங்கத்தோட விலை பெரிய லெவலில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வரும் காலங்களில் இந்த ஆண்டு முழுக்க இன்னும் 2 தடவை வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் அப்படின்னும், அடுத்த ஆண்டு ஒரு தடவை வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்னும் ஃபெட் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வட்டி விகிதங்கள் குறையும் போது பொதுவாக தங்கத்தோட விலை ஏறதான் செய்யும். ஒருவேளை இது அதிகமாக குறைப்பாங்கன்னு நினச்சி முன்னாடியே அதிகமாக ஏறிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் இறங்கி இருக்குது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் விலை குறையுதோ அப்போ வாங்கலாம். தங்கத்தோட விலை பெரிய அளவில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது.